இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல்மி 16 ப்ரோ 5G தான். MediaTek Dimensity 7300 மேக்ஸுங்க ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிபியூவை 8 கோரில் பண்ணியிருக்காங்க. மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு நம்மளால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும், நல்லாவே இருக்கும். 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜருக்காக 80 வாட் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நமக்கு இடத்த பொறுத்து அமையும். 7000 mAh பேட்டரி வச்சு லைட் யூசேஜுக்கு நார்மலாக 2 நாளைக்கு தாராளமாக வரும். ஹெவி யூசேஜுக்கு ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் போல் தாராளமாக வந்துடும். ஆஃபீஸ் யூஸுக்குலாம் நல்லாவே இருக்கும். டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இதில் நமக்கு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6500 nits பீக் பிரைட்னஸ்மே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz செட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 93.57% கொடுத்துருக்காங்க. சைஸ்னு வந்தோம்னா 17.22 சென்டிமீட்டர் சைஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 192 கிராம் இருக்குது. திக்னஸ்னு வந்தோம்னா 0.78 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 7.76 சென்டிமீட்டரும், ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 16.26 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் பேக்கில் கேமரான்னு வந்தோம்னா 200 MP வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் 50 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷூட்டை பொறுத்த வரைக்கும் பேக்கில் 4K 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்லேயுமே அதே மாதிரி தான் 4K 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இதில் நெக்ஸ்ட்டு நமக்கு இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பில்டாக வந்தோம். ஃபேஸ் லாக்குமே நமக்கு இதில் இருக்குது. நேனோ சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு 5G மொபைல் தான். கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 லோ எனர்ஜியுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு இதில் டைப் சி தான். ஸோ நமக்கு 3.5mm ஜாக் கொடுக்காததுனால நம்ம டைப் சி ஹெட்ஃபோன் தான் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். NFC மேலே நமக்கு கிடையாது. பாக்ஸ்லேருந்து வரப்பே நமக்கு Android 16லையும் Realme UI 7.0லையுமே வருது. ஒரு 2-3 வருஷத்துக்கு நமக்கு OS அப்டேட்டு கன்ஃபார்மாக வரும். ரேம் வேரியண்ட்னு வந்தோம்னா 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 8 128 ஒன்றும், 8 256 ஒன்றும், 12 256 ஒன்றுன்னு 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4Xல் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 இருக்குது. SD கார்டு நம்மளால் அதில் போட்டுக்க முடியாது, ஆனால் OTG சப்போர்ட்டு இருக்குது. 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் கோல்டு ஒன்று, ஆர்சிட் பர்பிள் ஒன்று, பீபிள் கிரேனு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 300% வரைக்குமே அல்ட்ரா வேல்யூம் வச்சுக்கலாமா, அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP 66, 68, 69 அண்ட் 69K கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ ப்ளஸில் கொடுத்த மாதிரியே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அண்டர் வாட்டர்லேயும் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்க முடியுமா, இருந்தாலுமே நமக்கு தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுறத தவிர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு பொட்டியில் என்ன வரும்னா நமக்கு ஒரு ஃபோன் சார்ஜர் வரும், சிம் எஜெக்டர் டூல் வரும், ப்ரொடக்டிவ் கேஸ் வரும், கேபிள் வரும், குயிக் கைடுமே வரும். நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட்டு சந்திப்போம். பாய்.